நேற்று வந்து அதோட தலைவர் வந்து விஜய் அவர்களும் வந்து ஒரு கல்யாண ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. அது அவங்களுடைய த்ரிஷா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. வெளியில இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கு. சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அது அவரோட பெர்சனல் லைஃப்ப பத்தி பேசக்கூடாதுங்கிற ஒரு பேச்சும் இது அடிபடுது. இன்னொரு பக்கம் வந்து அவரு நடிகரா இருந்தா நாங்க பேச மாட்டோம். அரசியல்வாதி ஆயிட்டாரு. எங்க தலைவரா நாங்க சூஸ் பண்றோம். அதனால நாங்க பேச எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குங்கிற மாரி ஒரு ஒரு சைடு கூட்டம் பேசுது. ஒரு கூட்டம் அவருக்கு ஆதரவான கூட்டம் பேசிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நேற்று விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சியில கலந்துக்கிறது, அவங்களுடைய என்ன சொல்றது? விர்ச்சுவல் வாரியர்ஸாலே தாங்க முடியல. பலருமே வந்து அத ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நெறைய விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த மாரி வார்த்தைகள்லாம் இன்னைக்கு பார்க்க முடியுது. விஜய் அவருடைய இந்த நடவடிக்கைய எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒரு நடிகர். அவருக்கு ஒரு லைஃப் இருக்கு. அ அந்த லைஃப்ல கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது. அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டாங்க. அதுவரைக்கும் பிரச்சனை இல்ல. அது அவரு லைஃபு. ஒரு தலைவரா வர்றதுனால ஒய்ஃப் கூட கரெக்ட்டா இருக்கணும். சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்லாம் நம்ம சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. ஏதோ ஒரு காரணம். டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு. அத அவரு ஃபேஸ் பண்ணிக்குவாரு. இத வச்சு அவருடைய அரசியல பார்க்கக்கூடாது. இதுதான் நம்மோட நிலைப்பாடு. அவருடைய பர்சனல் லைஃப் நமக்கு தேவையில்ல. தேவையில்ல. இத கொண்டு வந்தது. ஆனால் இந்த லைஃப்‌க்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சொன்ன விஷயத்த, நீங்க ஒரு கட்சியுடைய தலைவர். உங்க கட்சியில ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. எல்லாரும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த இது திமுக அப்படி பண்ணுது, ஆ அதிமுக அப்படி பண்ணுது. நாங்கள் வந்தா இத செய்வோம், அத செய்வோம்ன்னு. அப்ப விஜய் அவங்க கூட நிக்கணும். அந்த நிக்கிறவங்களும் வெளியில கேட்கும்பொழுது, டிவோர்ஸ் நோட்டீஸ்னா என்ன இப்போ? அது அவர் வாழ்க்கையில நடக்கிறது. அத கொண்டு வந்து ஏன் இங்க பேசுறீங்க? அப்படின்றப்போ, ஓகே கரெக்ட்டுங்க. பார்த்துக்கிட்டோங்க அப்படின்னு. ஆனால், அவர்களுக்கே சங்கடம் வர்ற மாரி ஒரு நிகழ்வை இவர் நடத்துறாருன்னா, அது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? ஏங்க ஒரு ஃபங்ஷன்ல 2 பேரும் வரக்கூடாதா? அவங்க ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா? வந்தா என்ன தப்பு? அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது. இயல்பா வரலாம். 2 பேரும் வரலாம் ஒரு ஃபங்ஷனுக்கு. இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம், இந்த பிரச்சனைக்கு காரணம் இவர்களா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது நீங்க வர்றீங்க. 1. 2வது ஒரே ட்ரெஸ், ஒரே கலர்ல போட்டு வர்றீங்க. இதெல்லாம் யார் செய்வான்னா, ஒரு 20 வயசுல, 18 வயசுல லவ் பண்றவங்க பண்ணுவாங்க. ஆமா. சின்ன பசங்க. நான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன். நீயும் வண்டி போட்டு கலரும் வரியா? அதே கலர்ண்ணே. ஆ? வண்டியோட கலரும் அதே கலர் இனோவா. அவங்கள்ட்ட 10 வண்டி இருக்குது. இருக்கலாம். இந்த கலருக்கு ஏத்த மாரி இந்த கலர்ன்னு. நான் என்ன சொல்றேன், ஏன் நான் பச்சை கலர் போட்டு வரேன். நீயும் பச்சை கலர் போட்டு வான்றது சின்ன பசங்க ரைட் பண்ணுவாங்க. ஆமா. 52 வயசுங்க உங்களுக்கு. உங்க பையனுக்கு திருமணம் ஆகினா, குழந்தை வந்தா நீங்க தாத்தா. தாத்தா. அப்ப நீங்க உங்க கட்சியுடைய தலைவர், நாளை முதலமைச்சர் ஆகப் போறவர்ன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய மனநிலை எவ்ளோ டெவலப்மென்ட் ஆயிருக்கும். இது என் பர்சனல் விஷயம். என் வைஃப் இது நான் பார்த்துக்கிறேன். நீங்க மத்த இத பாருங்கன்னா, அதுக்கு பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, அவனுக்கே "ஏய் உட்காராசா, இதுக்கு நான் சொல்றேன்" அப்படின்னா, அவனால பதில் சொல்ல முடியல.